Hi friends, welcome to Indian newspaper analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர்னன்ஸ் ரோல்ஸ் இன் கவர்மெண்ட் ஃபார்மேஷன், காஸ்ட் டு ஆக்சஸ் மெடிக்கல் கேர், இந்தியா சவுத் கொரியா டிஃபென்ஸ் இன்னோவேஷன். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எது மாதிரி எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்ம கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா ஒரு ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் தென் நியூஸில் வந்து கிளியராக பார்த்துக்கிட்டு எக்ஸாம் ரிலவெண்ட்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சொல்லுவோம்ல அதே ஆஸ்பெக்டில் இன்றைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கவர்னர்ஸ் ரோல் இன் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் இன் அங் அசம்பிளி. அங் அசம்பிளினா உங்களுக்கே தெரியும் மெஜாரிட்டி யாருமே இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கூட கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 164 of the constitution lays down a specific order of preference that the governor must follow when inviting party to form government in a Ang assembly. Second, Sarkari Commission 1987 recommended that single largest parties should be given the first opportunity to form the government in Ang assembly. Third, S.R. Bommai versus Union of India 1994, the Supreme Court held that floor test conducted via live camera is constitutionally mandated forum for testing majority support. Fourth, the Constitution does not prescribe any criteria for selecting Chief Minister in case of no party secures majority. Which of the above statements are correct? A. 3 and 4, B. 4 only, C. 2 and 4, D. 1, 3, 4. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 4 ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் 164ல வந்து எந்த ஒரு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கல. இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்டிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கும் அது மாதிரி ஒரு சில டைம் கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸும் கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்டரும் ப்ரிஃபரன்ஸ் தரல. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கார் கமிஷன் வந்து ப்ரீ போல் அலையன்ஸ் வித் மெஜாரிட்டி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் டிஎம்கே ஜெயிச்சிருந்தா அவங்க வந்து அலையன்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் இன்வைட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான் சர்க்கார் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. என்னன்னா கேமரா லைவ் ட்ரேஷன் வந்து எப்படின்னா கோவா 2017 வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லைவ் ரெக்கார்ட் பண்ணணும் ஓட்டிங் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். எந்த ஒரு கமிட்டியும் இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 4 ஒன்லி. ஏன் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி அங்க அசம்பிளியில் வந்து பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ யூபிஎஸ்சிலையும் எக்ஸெப்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அதாவது குரூப் 1 குரூப் 4 அது மாதிரி எக்ஸாம் நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எக்ஸெப்ட் பண்ணுறது தான். ஸோ வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கவர்னர்ஸ் ரோல் இன் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து ஆர்டிகல் 164(1) என்ன, அங்க அசம்பிளி, தென் டிஸ்கிரிமினேஷன் பவர்ஸ் கமிஷன் அது ரிலவெண்ட்டாக எல்லாமே கவர் பண்ண போகிறோம் இந்த அனாலிசிஸில். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 என்ன சொல்லிப்பாங்கன்னா சிஎம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதர் மினிஸ்டர்ஸும் சிஎம்மோட அட்வைஸோட கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பிலிம்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, when a single party gets clear majority, governor invites the party leader. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரீவியஸ் எலெக்ஷன் சொல்லலாம். டிஎம்கே அலோனே வந்து மெஜாரிட்டியாக அதாவது 118 அதாவது 50+1 சீட்டை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கவர்னருக்கு வேற வழியே இல்லை, ஈஸியாக வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே அசம்பிளி இருந்துச்சா, ஸோ நோ பார்ட்டி மெஜாரிட்டி இருக்கா, ஸோ வந்து இதனால தான் இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நோ பார்ட்டி வித் மெஜாரிட்டி கவர்னர் எக்ஸைஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷன் டு அப்பாயிண்ட் த சீஃப் மினிஸ்டர். இதனால தான் கவர்னர் வந்து விஜய் சார் வந்து ஒரு 2-3 டைம் போனாலும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது சின்ன சின்ன கட்சி வந்து லேட்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா தான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணாங்க. ஸோ வந்து சிஎம் மேபி அது கவர்னர் மேபி அதுக்காகவும் டிலே பண்ணியிருக்கலாம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கரெக்டாக இல்லைன்னு அது தெரியல. ஓகே, கான்ஸ்டியூஷன் பிரிஸ்கிரைப் நோ கிரிட்டீரியா ஃபார் செலக்டிங் சிஎம் இன் அங்க அசம்பிளி. இப்போ சொன்னோம்ல, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் வந்து இங்கே அங்க அசம்பிளி அதாவது மெஜாரிட்டி எந்த பார்ட்டியும் இல்லைன்னா ஒரு டெஃபினேஷனே தரல. வேரியஸ் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க தவிர கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு டெஃபினேஷன் இல்லை. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் இது மாதிரி ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணலாம் அலையன்ஸ் பேஸ் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னா வேரியஸ் கமிட்டி இருக்காங்களே அவங்க ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கார் கமிஷன் 1987, பஞ்ச் கமிஷன் 2010 இவங்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணலான்னு. அந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் பண்ணல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் அகைன் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதனால தான். சரி, அவங்க சொன்ன கமிட்டி பேஸ் பண்ணல என்னென்னா ஃபர்ஸ்ட் எது மாதிரி ஒரு பார்ட்டியை செலக்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ஃபோல் அலையன்ஸ் தட் என்ஜாய்ஸ் மெஜாரிட்டி இன்வைட்டட் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி சொன்னால டிஎம்கே ப்ரீவியஸ் இயர் அதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். செகண்ட், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தட் கேன் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் மெஜாரிட்டி சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டிவிக்கு எடுத்துக்கலாம். அவங்க தான் வந்து 108 சீட்ஸோட மெஜாரிட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெமஸ் அவங்களுக்கு மெஜாரிட்டி சப்போர்ட் கூட வந்திருக்காங்களே அவங்களுக்கு வந்து முடியுன்றதுனால அந்த பார்ட்டிக்கு பண்ணும்.
தென் போஸ்ட் எலக்ட்ரல் கொலிஷன் ஆல் பார்ட்னர்ஸ் ஜாயினிங் த கவர்மெண்ட். இதுவும் வந்து டிவிக்கே மாதிரி தான். போஸ்ட் ப்ரீ இல்லாமல் போஸ்ட் அப்புறம் வந்து நிறைய பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்களே, ஒருவேளை வந்து மற்ற அலையன்ஸ் கூட இருக்கலாம், இல்லாட்டி இண்டிவிஜுவல் பார்ட்டி போட்டி போட்டுப்பாங்களே, அவங்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஃபோர்த், போஸ்ட் எலக்ட்ரல் அலையன்சஸ் ரிமைனிங் பார்ட்டி சப்போர்ட்டிங் ஃப்ரம் தி அவுட் சைட். அதனால இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான், பைண்டிங் ப்ராசஸும் இல்லை. ஸோ கவர்னர் வந்து இந்த ப்ராசஸ் தான் பைண்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணதுனால ஓன் பிளானும் வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து ஆர்டிகல் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி தனியாக ஜெயிச்சா கவர்னர் நோமினேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அது மாதிரி முடியலாம், மற்ற பார்ட்டிகள்லாம் அலையன்ஸ் வைக்கிறாங்களா அது மாதிரி பார்ப்பாங்க. சப்போஸ் அது மாதிரியும் பண்ணிட்டு 50% ப்ளஸ் ஒன் நோட், அதாவது தமிழ்நாட்டில் 234 சீட் இருக்கா, அதனால 117 ப்ளஸ் ஒன், அதாவது 118 ப்ரூவ் பண்ண முடியலனா பிரசிடென்ட் ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, கவர்னன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ஷன்ஸ் நம்ம தமிழ்நாடுக்கு தான் அது மாதிரி. ஒரு இது வந்து எது மாதிரினா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி ரூல் பண்ணியிருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி அதாவது பிஜேபி இல்லாத இடத்துல கவர்னர்ஸ் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதை சொல்லியிருப்பாங்க. கோவா 2017, மணிப்பூர் 2017. கவர்னர்ஸ் இன்வைட்டட் பிஜேபி லெட் போஸ்ட் அலையன்ஸ் ஈவன் தோ காங்கிரஸ் வாஸ் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. பார்த்தீங்களா, அங்கே வந்து காங்கிரஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக இருந்தாலும் இவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராசஸே பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் இன்வைட் பண்ணோம். ஆனால் கவர்னர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2018 கவர்னர் பண்ணியிருப்பாங்க கர்நாடகாவில். என்னென்னா பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஓவர் காங்கிரஸ் போஸ்ட் அலையன்ஸ். ஓகேங்களா, மெஜாரிட்டி அப்படின்னா சப்போர்ட் பண்ணால் காங்கிரஸ் ஓட் பண்ணால் அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அது மாதிரி இருந்தும் பிஜேபி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு சில டைம் வந்து கவர்னர்ஸ் டிஸ்கிரிமினேஷனையும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து லாஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா அந்த கேஸில் வந்து கோவாண்ட மணிப்பூரில் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இங்கே பார்த்தீங்களா பிஜேபி இல்லாதவங்கள அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2019 மகாராஷ்டிராவிலும் வந்து கவர்னர் அப்பாயிண்டட் பிஜேபி லெட் கொலிஷன் டிஸ்பெட் அன்சர்டனிட்டி. லெட்டர் வந்து சிஎம் வந்து ரிசைன் பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபேவராக ஆக்ட் பண்ணுற மாதிரி கவர்னரும் இது பண்ணியிருக்காரு, அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஃப்ளோர் டெஸ்ட் அண்ட் டிஸ்கிரிமினரி பவர்ஸ் கீ இஷ்யூஸ். இதை தான் வந்து 80 டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ளோர் டெஸ்ட், ஜஸ்ட் ஃப்ளோர் டெஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட்னா ஒரு பார்ட்டி வந்து வின் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி அலையன்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. சப்போஸ் அந்த 50+1% நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து டவுட்டாக இருந்தால் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது, அது மாதிரின்ற ஓட்டிங் ப்ராசஸ் தான் ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அது மாதிரி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எஸ்ஆர் பொம்மை கேஸ், இது வந்து ஃபேமஸ் கேஸ், எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அது வந்து என்னென்னா ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டியூஷனலி ஓவர்டிவ் ஃபாரம் டு டெஸ்ட் மெஜாரிட்டி. அதே தான், மெஜாரிட்டி இருந்தால் தான் ரூல் பண்ண முடியும், அது மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்து தான் இது ஃப்ளோர் டெஸ்ட், அது மாதிரி ஜட்மெண்ட்டில் சொன்னாங்க. தென் ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் 2016 வந்து சேம் பிரின்சிபல்ஸ் வந்து ரிட்ரேட் பண்ணாங்க. தென் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஹவுஸ் நாட் லோக் பவன் கவர்னர்ஸ் ஆஃபீஸ் இஸ் பிளேஸ் ஆஃப் வேர் டெமோக்ரஸி இஸ் ஆக்ஷன். அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, கவர்னர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு வந்து மினி ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு டெமோக்ரஸி, ஏன்னா பீப்புள் வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுறாங்க லேட்டஸ்ட். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். லோக் பவனோ இல்லாட்டி கவர்னர் ஆஃபீஸோ வந்து இருக்கக்கூடாது, ஒரு டெமோக்ரஸி பேசிக் யூனிட்டான ஆஃபீஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஃப்ளோர் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மோஸ்ட் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் வே டு அசென்ட் மெஜாரிட்டி. அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மெஜாரிட்டி டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும், வீடியோ கேமரா வந்து ரெக்கார்டிங் ப்ராசஸும் இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. தென் தமிழ்நாடு கரண்ட் கான்டெக்ட்ஸ், ஆல்ரெடி அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிவிக்கு வந்து 108 சீட் வந்து செக்யூர் பண்ணாங்க, அதான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணால் 50+1% இது பண்ணுறதுக்கு 10 சீட்ஸும் கம்மியாக இருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் மைனர் பார்ட்டிஸ் இருந்ததுனால 120 மெம்பர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து கவர்னர்ஸ் வந்து ஓகே இவங்க வந்து 50+1 இருக்கிறதுனால டிவிகே ஹெட் வந்து நீங்கள் வந்து சிஎம் வந்து ஸ்வான் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் சாரை வந்து இன்வைட் பண்ணார். ஓகேங்களா, கான்ஸ்டியூஷனல் ரெக்யூர்மெண்ட் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் நாட் ஃபுல் மெம்பர்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி 234, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. தென் ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி, இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம வந்து இந்த டைம் கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சியில் இல்லை, ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸெப்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து சென்ட்ரல் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது, அது வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணலாம், ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன பவர் கொடுக்கலாம், அது மாதிரி வந்து ஒரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். வெரிஸ் டீட்டெயில்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க மெம்பர்ஸ் யார், அதுவும் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஆல்ரெடி சொன்னது தான், தமிழக கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க யூனியன் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக. இது வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஆட் ஏ நியூ ஷெட்யூல் டு தி கான்ஸ்டியூஷன் டு கோடிஃபை கவர்னர்ஸ் டிஸ்கிரிமினேசி பவர் ரூல்ஸ்.
பார்த்தீங்களா? ஒரு 12 ஷெட்யூல் இருக்கும். அது மட்டுமே போதாது. கவர்னர்ஸ் வந்து அதிகமா வந்து டிஸ்கிரிமினரி பவர்ஸ் இது பண்றாங்க. ஸோ வந்து அவங்களுக்கான பவர்ஸ் அது மாரி லிமிட்டா இருக்கணும். புதுசா ஒரு ஷெட்யூலே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அது மாரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இத வந்து நம்ம வந்து மெயின்ஸ் ஆன்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாரி யூஸ் பண்ணா வேல்யூ அடிஷன் வந்து நல்லா தான் இருக்கும். தென் கவர்னர்ஸ் மஸ்ட் எக்ஸர்சைஸ் டிஸ்கிரிமினேஷன் பவர்ஸ் இன் போனஃபைட் மேட்டர். Then, governors should not act as the agent of union government party in the center. Judicial difference in interpretation, inconsistent application of principles. அதாவது கவர்னர்ஸ் வந்து பவர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரெகுலர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜஸ்டிஸ் கமிட்டி மேஜராக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் வந்துட்டான ப்ரிலிம்ஸ் கீ பாயிண்ட்ஸ் அதாவது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். கவர்னர் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஆர்டிகல் 153 கவர்னர் ஆஃப் ஈச் ஸ்டேட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட். அது வந்து ஆர்டிகல் 155. அதே 156 என்னன்னா அப்பாயின்மெண்ட் கவர்னர்ஸ் வந்து பிரசிடென்ட் ப்ளஸர் வரைக்கும் டெனியரை வந்து கண்டினியூ பண்ணலாம். இது ஞாபகம் வச்சுங்க. ஃபிக்ஸ்டு டெனியர் வந்து கவர்னருக்குள்ள பிரசிடென்ட் ப்ளஷர் வரைக்கும் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. தென் ஆர்டிகல் 157 158 வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக சொல்லிப்பாங்க. அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கும், அவரோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ் அது மாதிரி இருக்கணும். ஓகே. தென் சிஎம் அப்பாயின்மெண்ட் அண்ட் அசம்பிளியில் ஆர்டிகல் 163 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 சிஎம் வந்து அப்பாயின்மெண்ட் பை கவர்னர். ஆர்டிகல் 174 கிளாஸ் 2 கிளாஸ் பியில் வந்து கவர்னர் கேன் டிசால்வ் அசம்பிளி, அதாவது வந்து 50+1 அந்த மெஜாரிட்டி இல்லைன்னா டிசால்வ் பண்ணுறதுக்கு கவர்னர் பவர் இருக்குது. இந்த ஆர்டிகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் ஆர்டிகல் 356 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரசிடென்ட் ரூல். ரேர் கீ கேசஸ் அண்ட் கமிஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சர்க்காரிய கமிஷன் 1987, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அப்புறம் வந்து என்னென்னா சிஎம் ப்ரொபரன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இப்போ பார்த்தோம்ல, அதை ரெக்கமெண்ட் பண்ணது சர்க்காரி கமிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கமிஷன் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் பஞ்ச் கமிஷன் 2010 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா 5 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு டென்யூர் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து பண்ணும். இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தோங்களேன், ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆர்டிகல் 156 அது மாதிரி இல்லாமல் ஃபிக்ஸ்டு டென்யூர் கன்ஸ்டியூட் பண்ணால் அவர் வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கவர்னர் ஷுட் நாட் பி பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994 இம்பார்ட்டன்ட் கேஸ். அது வந்து என்னென்னா ஆர்டிகல் 356 சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ரிலிம்ஸ் நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஃப்ளோர் டெஸ்ட் கான்ஸ்டியூஷனலி ஆர்டன்ட் ஃபார்ம் அதான் சொன்னாங்க. தென் இது வந்து 9 ஜட்ஜ் பெஞ்ச், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் 2006 பீகார் டிசோலியூஷன் அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருப்பாங்க. தென் வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். டிஎன் 26 கீ நம்பர்ஸ் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 234 எம்பிஎஸ் இருப்பாங்க. மெஜாரிட்டினா 117 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். டிவிக்கு வந்து 108 சீட்ஸ். லேட்டர் சப்போர்ட் பண்ணவங்க 120 சீட்ஸ் வந்து ரீச் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏர்லியர் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து என்னன்னா கவர்னர் டிஸ்கிரிமினேஷன் பவர்ஸ் வந்து லிமிட் பண்ணணும். அதுக்காக நியூஸ் சைட்லேயே வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணோம். அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. கவர்னர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா appointment of CM when hung assembly, dismissing CM who lost majority, dissolving assembly, then without holding assents to the bill. Okay. Okay friends, இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி கேட்டிருக்காங்க போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2019 கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட், the governor makes a customary address to member of the house at commencement of the first session of the year. Second, when a state legislature does not have rule on particular matter, it follows Lok Sabha rule on that matter. Which statements above given is are correct? A. 1 only, B. 2 only, C. both, D. neither. Correct answer என்ன? Option C, both 1 and 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டாபிக் போகலாம். எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதில் நோட்டாக நியூஸ் வந்துச்சு, அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவலாக கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அண்டர் தி ரீசன்ட் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ஸ்கீம். First, the Employee State Insurance Act 1940 covers works in all sectors including agriculture, construction workers and employed in unorganized settings. Second, under the new scheme, annual health checkups for workers aged 40 and above will be implemented through ESIC or mandatory for workers in other conditions. Third, OSH, Occupational Safety and Health Working Condition Code 2020 stimulates that health checkups should be conducted at the places of work for organized sector workers. Fourth, heat-related illness are explicitly recognized as occupational disease under ESI Act, making construction workers and agriculturists are eligible for ESIC compensation. Which of the above statements are correct? A. 2 and 3, B. 1, 2, 3, C. 3 and 4, D. 2, 3, 4.
கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 and 3. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா அது வந்து என்னன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் வந்து கவர் பண்ணாது. ஓகேங்களா? தென் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் வரும். ஸோ வந்து அவங்களும் எலிஜிபிள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஈட் ரிலேட்டட் இல்னஸஸும் இதில் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டோரியல் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். காஸ்ட் டு ஆக்சஸ் ப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து யூனியன் லேபர் மினிஸ்டர் வந்து ப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப் டு ஒர்க்கர்ஸ் ஏஜ் ஆஃப் 45 இயர்ஸ், அதாவது வந்து ஓல்டான பர்சன்ஸ் இருப்பாங்களே 40+ வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எது மாதிரினா நியூ லேபர் கோட்ஸ் ரீசெண்டாக வந்து 4 கோட்ஸ் வந்து இன்ட்யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி டெல்லியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து முக்கியமாக வந்து அசாதர் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸிக் கெமிக்கல், ஹெவி மிஷினரிஸ், இது மாதிரி ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து ஹெல்த் செக்அப் வந்து மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, மேண்டேட்டரி ஒரு ஃபெசிலிட்டி. இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். இஃப் இல்னஸ் டிடெக்டட், இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டிஸ்பென்ஸ் ப்ரொவைட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப்ஸ் தான். ஓகே, இது வந்து எது மாதிரி பேசிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 வந்து லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து என்னன்னா ஒர்க்கர்ஸ் ஹெல்த் ஆப்ளிகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து என்னன்னா வித்தின் த ஃபேக்ட்ரிஸ் மட்டுமே வந்து லிமிடேஷன்ஸாக இருந்துச்சு. தென் இஎஸ்ஐ ஆக்ட் 1948 என்ன சொல்லிப்பாங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி ஃபார் ஒர்க்கர்ஸ். தென் இந்த ஆக்ட் மூலமாக தான் இஎஸ்ஐசி வந்து இம்ப்ளிமெண்டிங் பாடியாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. தென் ஓஎஸ்ஹெச் கோட் 2020, அதாவது வந்து ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட். இதை வந்து மேண்டேட் பண்ணிப்பாங்க. என்னென்னா செக்அப்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் ஃபார் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், மோஸ்ட்டாக வந்து ஆர்கனைஸ் செக்டர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் தான் அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஹெல்த் செக்அப்ஸ் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகே, தென் ஃபினான்ஷியல்ஸ் த்ரூ வெல் என்டோஸ்டு இஎஸ்ஐ ஃபண்ட். கீ கேப்ஸ் இந்த ஸ்கீம். இப்போ வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே, அது வந்து என்னென்ன நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, என்னென்ன வந்து லேகிங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், only 31 crore of 94 crore workers e-Shram portal registration. Integration with ESIC still early stage. அதாவது வந்து e-Shram portal வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் வந்து இது பண்ணுவாங்களா, ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அவங்க வந்து டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 94 crore. ஆனால் வந்து அதுவும் ஒன்றும் 31 crore தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு ரேங்கிங்காக தான் இருக்குது, ஆமாம் சொல்லியிருக்காங்க. தென் டொமஸ்டிக் கவர்மெண்ட் ஹோம் ஒர்க்கர்ஸ் வித் நோ எம்ப்ளாயர்ஸ் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் த மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். உங்களுக்கே தெரியும், அன்ஆர்கனைஸ் செக்டரில் வந்து நிறைய பெண்கள் வந்து டொமஸ்டிக் அது மாதிரி தான் ஹோம் ஒர்க்கர்ஸாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் இல்லாதனால மேனிட்டரி பெனிஃபிட் அது மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்டில் வந்து எக்ஸ்க்ளூட் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அப்டேட் பண்ண ஸ்கீம்லேயும் வந்து அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் தான் பண்ணியிருக்காங்க. இஎஸ்ஐசி கேம்ப்ஸ் க்ரோடட் மேல் டாமினேட்டட் உமன் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் நாட் அட்ரஸ். அதாவது வந்து இந்த ஸ்கீமில் வந்து மேலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உமன்ஸ் வந்து நிறைய ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களே, அதை வந்து கவர் பண்ணாமல் தான் இருக்குது. தென் ஸ்கீம் டஸ் நாட் அட்ரஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒர்க்கர்ஸ் லார்ஜ் ஃபார் செக்அப் விசிட். அதாவது வந்து ஒரு நாள் வந்து ஹெல்த் செக்அப்னு போகிறாங்கன்னா அவங்க வந்து பெய்ட் லீவாக இருக்குன்னா இல்லை, அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த ஸ்கீமில். ஓகே, பீப்புள் வந்து யார் யார் மிஸ் ஆகிருந்து பார்த்தோம். தென் டிசீஸ் கவரேஜ் கேப், எந்தெந்த டிசீஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த அப்டேட் பண்ணதில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் ஆன் நான் கம்யூனிக்கல் டிசீஸ் டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன்ஸ், ஈட் ரிலேட்டட் இல்னஸ் நாட் எக்ஸ்பிளிட்லி ரெகனைஸ்ட் ஆஸ் ஆக்குபேஷனல் டிசீஸ் அண்டர் இஎஸ்ஐ ஆக்ட். நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச்னால எவ்வளோ ஹீட் ஆகுது, அதனால் வந்து எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குன்றனால. ஆனால் அதனால் ஈட் ரிலேட்டட் இல்னஸஸ் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணாது ஒரு மேஜரான நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லலாம், இல்லாட்டி லேகிங்னு நம்ம எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் மோஸ்ட் ரிஸ்க் ஆஃப் தி எட் நாட் கவர். அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருக்க முக்கியமான மோஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் தான். ஆனால் அவங்களும் கவர் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. வேஸ்ட் பிக்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் ஃபேஸ் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் லைக் ஹெப்படைட்டிஸ், லெப்டோஸ்பிரிஸ் நாட் ஆன் தி ஃபோக்கஸ். இது மாதிரி வேஸ்ட் அவங்க இருக்காங்களே, அவங்களும் கவர் பண்ணாமல் விட்டு இருக்காங்க. ஸ்கீம் ஆஃபர்ஸ் ஸ்க்ரீனிங் பட் டஸ் நாட் மேண்டேட் ப்ரோ ஆக்டிவ் வேக்சினேஷன். அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். ஓகே, வாட் த கவர்மெண்ட் ஷுட் டூ. இதில் வந்து எடிட்டோரியல் வந்து என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட், மீட் ஒர்க்கர்ஸ் வேர் தி ஆர். மொபைல் ஆக்குபேஷனல் ஹெல்த் யூனிட்ஸ், அதாவது வந்து அவங்கள வந்து போய் ஹெல்த் இன்ஸ்டியூஷனில் போய் செக் பண்ணுங்கள் அது மாதிரி சொல்லாமல் மொபைலில் அவங்களே அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல போய் விசிட் பண்ணால் லார்ஜ் நம்பரை கவர் பண்ண முடியும், அது மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன். செகண்ட், OSH code 2020 stimulates checkups at place for unorganized sectors. அது மாதிரி எல்லா செக்டர்ஸும் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. Third, provide tokens or compensation for time spent on checkups. Offset wage loss.
அதாவது சொன்னோம்ல, விசிட் வரும்போது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அதான் செக் பண்ணுற போறதுனால அவங்களுக்கு சேலரி தர மாட்டாங்க. ஸோ வந்து அதுக்காக ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாவும் நல்லாயிருக்கும் ஆமாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்கேலிங் அப் ஆஃப் பெட்ஸ் டாக்டரேஷன் வயா பிஎம்ஜே எம்பேனல் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்டில் அண்டர் வே. அதாவது அந்த ஸ்கீம்ஸை வந்து இன்னும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கீ டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? டோட்டல் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியானா 94 க்ரோஸ். ஈஸ்ரம் போர்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறவங்க வந்து 31 க்ரோர். இஎஸ்ஐசி ஈஸ்ரம் இன்டகிரேஷன் ஸ்டில் இன் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் மெனி ஸ்டேட்ஸ். ப்ரோம் ஃபினான்ஸ்டு த்ரூ இஎஸ்ஐ ஃபண்ட். ஓகே. பிஎம்ஜேஒய் ஸ்கீம் நம்ம ஏழில் பார்த்தோம்ல, அது என்னன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்கீம். இது வந்து என்னன்னா பிலோ பவர்ட்டி ஃபேமிலிஸ்க்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ரிலவெண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். 4 லேபர் கோட்ஸ் இனிஷியலாக நம்ம அதை பார்த்தோம்ல, அது என்னென்னா வேஜஸ் கோட் 2019, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020, ஓஎஸ்ஹெச் கோட் 2020, அதாவது ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த். ஓகே. இஎஸ்ஐ ஆக்ட் 1948 பார்த்தோம்ல, அது வந்து என்னென்னா மெடிக்கல் சிக்னஸ் மெட்டர்னிட்டி அண்ட் டிசேபிள்மெண்ட் டிபெண்டன்ட் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்தது தான், இஎஸ்ஐசி. தென் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 கீ ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இது வந்து என்னன்னா வித்தின் த ஃபேக்ட்ரிஸ் மட்டுமே கவர் பண்ண வேண்டியது. வெல்ஃபேர் ப்ரொவிஷன் கேன்டீன் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து ஒரு ஃபேக்ட்ரினா கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் இஎஸ்ஐசி கீ ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கலாமா? எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபருக்குள்ள இது பண்ணுறாங்க. ஸ்டேட் செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது வந்து எம்ப்ளாயர் வேலை கொடுக்குறவங்க வந்து 3.25%, எம்ப்ளாயி வந்து 0.7% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் வச்சு தான் லேட்டர் வந்து அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருந்தால் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. கவரேஜ் எது மாதிரினா, ஒர்க்கர்ஸ் ஒருத்தர் வந்து 21,000க்கும் கம்மி இருந்தால் அவங்கள வந்து கவர் பண்ணுவாங்க. அசர்டஸ் செக்டர்ஸ் வந்து ஆல் வேஜஸ் வந்து கவர் பண்ணிப்பாங்க. இது வந்து மெடிக்கல் கேர் அண்ட் கேஷ் பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈஸ்ரம் போர்ட்டல் வந்து என்ன ஆல்ரெடி சொன்னது தான், நேஷனல் டேட்டா பேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியாச்சு. ஆனால் டார்கெட் வந்து என்னன்னா 94 crore. ஓகே. இது வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிஎம்ஜேஒய் ஸ்கீம் பார்த்துக்கல, அது என்னன்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் பிலோ பவர்ட்டி ஃபேமிலிஸ். ஒரு ஃபேமிலியில் வந்து 1 இயர்க்கு வந்து 5 lakhs அது மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் வந்து ஏதாவது எமர்ஜென்சி நீட் மாதிரி இருந்தால் இந்த ஃபண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இஎஸ்ஐசி வந்து ஃபெசிலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கான்செப்ட் ஆல்ரெடி சொன்னது தான், டைம் ட்ராவல் வேஜ் லாஸ் அது மாதிரி இருக்கும்போது ஹெல்த் செக் பண்ணுற போது அதை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆக்குபேஷனல் டிசீஸ் இஎஸ்ஐ ஆக்டில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, லிஸ்டர் டிசீஸ் என்னென்னா நிமோனியா அப்ஸ்டிட்டிஸ் டெர்மட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் நாட் தி கரண்ட் லிஸ்ட், ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் விளையாட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பயோஃபிலிம் ஸ்கேன் ஆஃப் மெடிக்கல் இம்ப்ளான்ஸ் வித் ஹியூமன் tissues. Biofilms can form food and processing surfaces. Biofilms can exhibit antibiotic resistance. Which of the statements given above are correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Correct answer என்ன? ஆப்ஷன் D all of the above. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லாஸ்ட் எடுத்துகிறோம் இந்தியா சவுத் கொரியா டிஃபென்ஸ் டைஸ் ரிலேட்டட். ஓகே. ஆல்வேஸ் கொஸ்டின் ரிலவெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியா சவுத் கொரியா டிஃபென்ஸ் ரிலேஷன் அண்ட் கைண்ட் எக்ஸ். The India-Korea Defense Accelerated announced in 2026 is a completely new model for defense cooperation with no precedent India's exciting defense partnership. Second, K9 Vajra T-cell propelled artillery system, a notable outcome of India-South Korea defense cooperation, was manufactured in India by L&T in partnership with Anwa Aerospace of South Korea. Third, KINDEX is expected to lead by South Korea's Defense Acquisition Program Administration and India is innovation for defense excellence. Fourth, India's defense corridors in Tamil Nadu and Uttar Pradesh are part of strategic framework for KINDEX industrial collaboration. Which of above statements is are correct? A 24, B 1 and 3, C 234, D 124. கரெக்ட் ஆன்சர் என்ன? 24. ஏன்னா வந்து கைண்டெக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் நாம் வந்து ஆல்ரெடி யூஎஸ் ஃப்ரான்ஸ் கூட வந்து இது மாதிரி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். தென் தேர்டில் வந்து இதை வந்து லெட் பண்ணுறாங்கன்னா டிஏபிஏ சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, தென் டிஐஓ இந்தியா, இவங்க தான் பண்ணுறாங்க. ஐடிஎக்ஸ்ன்றது இந்தியாஸ் டொமஸ்டிக் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் பாடி. ஓகேங்களா. ஓகே. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டைஸ் இந்தியா சவுத் கொரியா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஃபார்மல் அக்ரிமெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்போ சைன் பண்ணாங்கன்னா 2005 சைன் பண்ணாங்க. தென் 2010 வந்து என்னன்னா அகைன் 5 இயர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எம்ஓஇ வந்து எது ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா எக்ஸ்பர்டீஸ் எக்ஸ்சேஞ்ச், ட்ரைனிங் அண்ட் ஜாயின் எக்ஸஸ் ரிலேட்டட் ஆச்சு. செகண்ட் சைன் பண்ண அக்ரிமெண்ட் வந்து என்னன்னா மரைன், எலக்ட்ரானிக்ஸ், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், டிஆர்டிஓ, கொரியா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி அப்டேட் பண்ண ஒரு லிங்காக இருந்துச்சு. தென் 2015 வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக வந்து இந்தியா அண்ட் சவுத் கொரியா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நடந்த நியூ பிளாட்ஃபார்ம் என்னன்னா கைண்டெக்ஸ். ஓகே, இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா லீ ஜி மியாங் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. இது வந்து கொரியா இந்தியா டிஃபென்ஸ் ஆக்சிலேட்டர் ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து என்னன்னா பிஸ்னஸ் மேன், இன்குபேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப், யூனிவர்சிட்டிஸ் அது மாதிரி 2 கண்ட்ரியில் வந்து லிங்க் பண்ணுற வரைக்கும் ஆல்ரெடி நம்ம இது வந்து கொஸ்டினில் பார்த்த பாயிண்ட் தான். இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் ஆக்சிலேட்டர் ஈகோ சிஸ்டம் அது மாதிரி வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி சவுத் கொரியாவும் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான அவுட்கம் என்னன்னா K9 வஜ்ரா டி. ஓகேங்களா. இதோட ஃபிலிம்ஸ் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது என்னன்னா செல்ஃப் ப்ரொப்பலர் ஆர்டிலரி சிஸ்டம். இது வந்து யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா இந்தியா சார்பில் வந்து எல்என்டியும், அதே சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அன்வா ஏரோபேஸ் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்ல வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நம்ம மேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கைண்டெக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். கைண்டெக்ஸ்ன்றது ஆல்ரெடி பார்த்ததும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து டிஏபியும் இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஆர்கனைசேஷன் 2 பேரும் கமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவோட 2020 ரோட் மேப் ஃபார் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி கோஆப்ரேஷன் அந்த பாலிசிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளானது தான். ஓகே, ஃபெசிலிட்டி ஃபார் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் யூனிவர்சிட்டி லெபார்டரிஸ் இன் போத் கண்ட்ரிஸ். ஓகே, கனெக்டிங் இன்னோவேஷன் கிளஸ்டர்ஸ் இது வந்து மேஜராக எந்தெந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிளஸ்டர்ஸ், அதாவது சங்வான், டைச்சான் அண்ட் குமி. அதே நம்ம தமிழ்நாடு இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு அண்ட் உத்தரப்பிரதேஷ் கவர் பண்ண போகிறாங்க. எதனா டிஃபென்ஸ் காரிடார் முக்கியமான இடத்து. அது ஏரோபேஸ் என்ன எடுத்துக்கிட்டா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் அது மாதிரி கவர் பண்ணுவோம். மேஜர் ஃபார்ம்ஸ் யார் இது பண்ண போகிறாங்கன்னா ஓவாண்டா, எல்என்டி, டாடா, மகேந்திரா, பாரத், அல்வாலா, எல்ஐசி, கங்னம் இது மாதிரி மேஜரான இண்டஸ்ட்ரீஸும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பொட்டன்ஷியலாக வந்து என்னென்ன அவுட்கம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் ஃபார் மிலிட்ரி அப்ளிகேஷன். ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் வார் இது மாதிரி இஷ்யூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஏஐ உள்ள வந்து ஒரு பவர்ஃபுல் டூலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நாமளும் வந்து அட்வான்ஸ் பார்த்துக்கு இந்த ஒரு அக்ரிமெண்ட் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அட்டானமஸ் வெப்பன் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ், ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் சேட்டலைட்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரெகனைசஸ், ஸ்பேஸ் சுச்சுவேஷனல் அவேர்னஸ், கம்யூனிகேஷன், நேவிகேஷன், கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை சயின்ஸ், டிஃபென்ஸ், செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் இது மாதிரி முக்கியமான நிறைய செக்டர்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கோர்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சம்டைம்ஸ் seen in the news? A. An Israeli radar system. B. India's Indigenous anti-missile program. C. An American anti-missile system. D. A defense cooperation with Japan and South Korea. Correct answer என்ன? ஆப்ஷன் C. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த டாபிக்லாம் ஒரு குயிக்காக ரீகால் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 164 1. CM appointment by governor. Then Sarkar Commission 1987, Punch Commission 2010, SR Boma case 1994. இதில் வந்து floor test and article 356 judicial review அதை வந்து சொல்லிப்பாங்க. தென் ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் குரியன் கமிட்டியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, தென் இஎஸ்ஐசி ஹெல்த் குயிக் ரீகால் பண்ணிக்கலாம். இஎஸ்ஐ ஆக்ட் 1948, ஓஎஸ்ஹெச் கோட் 2020 பண்ணாங்க. இதில் வந்து டார்கெட் எவ்வளோனா 94 crore, 31 crore தான் வந்து ஈஸ்ட் ரோமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க. இஎஸ்ஐசி வந்து லெஸ் தென் 21,000 பெர் மந்த் வந்து கவரேஜ் பண்ணுவாங்க. அது ஈட் இல்னஸ் வந்து இன்னும் கவர் பண்ணாமல் இருக்கா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூஸாக சொல்லியிருந்தாங்க. தென் கைண்டெக்ஸ்ன்றது இந்தியா சவுத் கொரியா வந்து சம்மிட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் லீ ஜா மியாங் வந்து பண்ணாங்க. இதை வந்து இண்டோஸ் பிரான்ஸ், அதாவது வந்து இந்தியா, யூஎஸ், பிரான்ஸ் வந்து ஆல்ரெடி அக்ரிமெண்ட் பண்ண ஒரு வழிகாட்டில் வந்து சவுத் கொரியாவும் இன்னும் ஃபாரினர்ஸ் வந்து சேர்த்து பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா டிஏபிஏ சவுத் கொரியா, தென் வந்து டிஐஓ இந்தியாவில் வந்து பண்ணுறாங்க. ஓகே, K9 வஜ்ரா டி வந்து எல்என்டி அண்ட் அவன்வா ஏரோபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்போ வீடியோஸ் அதை வந்து டெஃபரெண்ட்டாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.